ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எதிர் வீட்டு அக்கா வீட்டு தோட்டத்தில் பார்த்தேன். சுண்டைக்காய் நிறைய இருந்தது. சுண்டைக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காயில் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நான் பறிக்கலான்னு போனேன். அதில் சுண்டைக்காயில் நிறைய சொனை பிடுங்குங்க. அதனால் அக்காவும் பெரியம்மாவும் நீ பறிக்காத, நான் பறித்து தரேன்னாங்க. சுண்டைக்காய்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுங்களா? சுண்டைக்காய் நம்ம ரத்த சீரோட்டத்தை சமப்படுத்தி ஒரு நல்ல சீர்நிலையில் வச்சுருக்கிறதாலாம் அதுக்கு பேர் சுண்டைக்காங்க. அந்த சுண்டைக்காயை வச்சு தான் இப்போ ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரித்து வந்ததும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நறுக்கி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சி வதங்கினோன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ சுண்டைக்காயை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இதை வெங்காயம் தக்காளி கூட வானலில் எண்ணெயிலையும் போட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு சுண்டைக்காயை லைட்டாக உடச்சி அலசி எடுத்துனா தான் பிடிக்கும். ரொம்ப சீடு இல்லாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ சுண்டைக்காயும் வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அலசி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சீடு அது முளைக்கிறதுக்காக ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். முளைஞ்சி வருதான்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பயுமே வதக்கும் போதே நான் மிளகா பொடிலாம் எண்ணெயிலே போட்டு வதக்கிடுவேன். கொஞ்சமாக ரெட் சில்லி, உங்களுக்கே தெரியும், காஷ்மீரி சில்லி போடுறதால குழம்பு கலர் நல்லா வரும். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி இப்போ புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது என்னோடய ஸ்டைலில் சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காரக்குழம்பு கூட எப்பயுமே வத்தல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நான் பழைய ரைஸில் வத்தல் போட்டிருந்தேன். அதை தான் இன்றைக்கி சைடிஷ்ஷாக சாப்பிட்டுட்ருக்கேன். பழைய சாதத்தை வத்தல் எப்படி போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.